ஒரு 1005 காம்போ போதும் உங்களுக்கு கிட்டன அஃபோர்டபுளாக வளர்க்குறதுக்கு. எங்கள் ஃபார்மோட கிட்டனாவே இருந்தாலும் அதை நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு குவாரண்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேலே பண்ணுறோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வந்து. ஆக்சுவலாக இவங்க வந்து கேஜில் போட மாட்டோம், உங்களுக்கு கேஜ் பிடிக்காது. எப்பவுமே வந்து ஷாப்பில் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க, அதனால கேட்டே போட்டுட்டேன் நான், உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இருக்கக்கூடாதுன்ட்டு. வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ப்ரோ, என்ன ப்ரோ இப்போ என்ன கலெக்ஷன் இருக்கு நம்ம ஷாப்ல? ஐயா, நம்ம கடை ஃபுல்லாவே கலெக்ஷன் தான் இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஷாப் வீடியோ போடுறோம். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து டபுள் கோட் கிட்டன் தான். மேலும் இருக்குது, ஃபீமேலும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வாட்டி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் 5 கிட்டன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க இப்போது. இவங்க எல்லாமே ப்ராப்பர் 2 டிவார்மிங் பண்ணியாச்சு. பாட்டியும் ட்ரெயினடு தான், ரொம்ப ஆக்டிவாக இருப்பானுங்க துருன்னு. இதில் மேலும் இருக்குது, ஃபீமேலும் இருக்குது. வேணுன்றவங்களும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு குட்டியோட குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து கொடுத்தாலே நல்லா தான் இருக்கும். இப்போ இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் மேலு. என் ஃபாதரும் நீங்கள் வந்து ஆல்ரெடி தெரியும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம். உங்களுக்கு குட்டி வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கும். 2வது இம்யூனிட்டி இருக்குது நல்லாவே. பாருங்கள், துருன்னு இறங்கி ஓடிட்டே இருப்பானுங்க அவனுங்கெல்லாம். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் 2 டிவார்மிங் பண்ணியாச்சு ப்ரோ. வேற என்ன பண்ணணும்னா வேக்சினேஷன் மட்டும் போடலை, அவங்க வேணும்னா போட்டு கொடுத்துடலாம், கஸ்டமர் நீட் போட்டு கொடுத்துடலாம். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியும் கூட. கரெக்டாக வந்து 85 டேஸ் ஆகுது கிட்டனுக்கு. இன்னும் சொல்லணும்னா இந்த கிட்டன் பற்றி சொல்லணும்னா எல்லாமே வந்து நம்ம ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறுத்தி வச்சு மதர் ஃபீட்லாம் முடிச்சு ரெடியாக சேலுக்கு ஃபுட் எடுத்தால் தான் நம்ம சேலே பண்ணுவோம். இவெல்லாம் பார்க்குறீங்களே எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்ட்டு. அதனால் உங்களுக்கு ப்ராப்பர் கைட்னஸ் எங்கள் கிட்ட இருக்கும். அதே மாதிரி கிட்டனோட அக்சசரிஸும் நம்மளே கொடுத்துட்ருக்கோம். ஒரு 1005 காம்போ போதும் உங்களுக்கு கிட்டனை அஃபோர்டபுளாக வளர்க்குறதுக்கு. மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை ப்ரோ. கிட்டன்ஸ் வந்து பயங்கர ஆக்டிவாக இருப்பானுங்க இவனுங்களாம். அடுத்ததான் நம்ம பார்க்குற கிட்டன் வந்து பியூர் ஒயிட்டு. ஆக்சுவலாக இவங்க வெறும் 68 டேஸ் தான் ஆகுறாங்க. ஃபீமேல் கிட்டனு நல்லா ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும் ப்ரோ. ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது இவங்க வந்து 9K வரும். அதே மாதிரி ப்ராப்பர் 2 டிவார்மிங் பண்ணியாச்சு. கிட்டன் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ். எந்த ஒரு சின்ன ஒரு மார்க்கு கூட இருக்காது இந்த ஒயிட்ல. அதே மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டிவார்மிங் பண்ணுறதுனால இம்யூனிட்டி நல்லா இருக்கும். அந்த எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது கிட்டனுக்கு. நம்ம ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே குவாலிட்டி வைஸ் நாங்கள் செக் பண்ணிவிட்டு, எங்கள் ஃபார்மோட கிட்டனாவே இருந்தாலும் அதை நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு குவாரண்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேலே பண்ணுறோம். அதான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம நல்லாவே கொடுத்துட்ருக்கோம். இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து குவாரண்டைனில் முடிஞ்சாச்சு. இப்போ ரெடியாக சேலுக்கு ரெடியாக இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைப்பர் ஆக்டிவ் கிட்டன். இந்த மாதிரி கிட்டன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நம்ம காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. ஐயா, என் தம்பிக்கு சோறு வச்சுக்கிட்டு இருக்கேன்யா. ஆக்சுவலாக பேர் சென்டோ, நம்ம ஷாப்ல இருக்க என்னோட பெட்டு. வா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. கிளைடர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குட்டி போட்டிருக்காங்க. இவங்களோட குட்டிலாம் உள்ளே இருக்குது, ஆனால் இன்னும் ஸ்கின்னே வளரல. ஆக்சுவலாக இன்னும் ஸ்கின்ல ஹேரே வளரல, அதனால் கொஞ்சம் வெளியே எடுத்து காட்ட முடியாத நிலமை. இவர் வந்து எப்பயுமே நம்ம கூட இருப்பார். பேரும் இருப்பாங்க நிறைய பேர். இவங்க வந்து ஆக்சுவலாக ஒயிட் ஃபேஸு இருக்குது. நம்மக்கிட்ட நிறைய சுகர் கிளைடர்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் தெரியும், நம்ம சுகர் கிளைடரும் ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினோ, ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிமினோ பேரு.
இந்த இப்படி எடுத்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு அவங்களோட கலர்ஸ் எல்லாமே. இவங்களும் டேம் தான் ப்ரீட் பண்ணியிருக்காங்க, அதனால கொஞ்சம் வெளியே வரல. இதெல்லாம் நல்லா இருக்கும் ஜி. நம்ம கிட்ட எப்பவுமே கிளைடர்ஸும் கிடைக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணாதான் நம்ம கிட்ட கிடைக்கும். ஏன்னா இருக்கிறது எல்லாமே நாங்க 3 மந்த்ஸ்க்கு, அதாவது கிளைடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 டேஸ்ல பர்த் ஆயிடுவாங்க. பட் ஆனால் 72 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து பவுச்லேருந்தே வெளியே வரும். அதுலேருந்து நம்ம 1 மந்த் வந்து குவாரண்டைன் பண்ணி ஃபுல் டேம் பண்ணி தான் நம்ம சேல் பண்ணுறோம். அதனால தான் நம்ம கிட்ட வெயிட் பண்ணால் தான் கிடைக்கும்னு சொல்கிறேன். ரொம்ப சிக்ஸ் எடுக்கவே கூடாது. ரொம்ப பேபிஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்யூனிட்டியே இருக்காது முதல்ல. அதனால மேக்ஸிமம் வந்து நாங்கள் எங்கள் ஃபார்ம்லேருந்து கொடுக்குறது எல்லாமே 3 மந்த்ஸ் அபோவ் தான். பட் டேம்டாவே கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. நல்லா இப்போ நான் இப்போ கூப்பிட்டவனே வர மாதிரி உங்களுக்கு ட்ரைனடா தான் இருக்கும். ஹாய் ப்ரோ, என்ன ப்ரோ செம்ம டைமா இருக்கு. இவங்க பேர் வந்து பட்டாணி. இவங்க நம்மளோட ஷாப்ல வந்து ஃபுல்லி டேம்டு பேர்டு. ஆக்சுவலா சேலுக்கு தான் வந்தாங்க. இவங்க இருக்கிற கியூட்னஸ்லயும் இவங்க நம்மளுக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்லிலையும் இவங்களை சேல் பண்ண முடியாம ஆயிடுச்சு. இப்போ இவங்க சேலே கிடையாது. ஆனா நம்ம கிட்ட டேர்ம் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இதை பாத்தீங்கன்னா இருக்கும், இவங்க எல்லாமே சேல் தான். இப்போ இவங்கெல்லாம் ஃபுல்லி டேம்டு. இப்போ அவர் கோவம், இவங்கள மட்டும் தூக்கிடுமே அவங்கள தூக்கலையேன்னு சொல்லிட்டு. நம்ம கிட்ட டேர்ம் பேர்ட்ஸ் எப்பயுமே கிடைக்கும் ப்ரோ, ஒன்றும் இஷ்யூ இல்லை. கேட் இல்லாம நான் சொல்றது எல்லாமே. இப்போ இவங்க வந்து எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியும் கூட. எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியோ இவங்க நம்பி என்ன வேணா பண்ணலாம். ஃபுல்லி டேம்டு தான். ஃபுல்லி டேம்டு. எதுவுமே பண்ண மாட்டாங்க, இந்த தொந்தரவும் இருக்காது. ப்ரோ நம்மகிட்ட என்னென்ன பேர்ட் வெரைட்டி ப்ரோ கிடைக்கும்? ஆக்சுவலா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ்ல இருந்து எல்லா பேர்டுமே கிடைக்கும் ப்ரோ. நம்ம ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்கண்ணூர், லாரிக்கிட் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம். இந்த கிரே பேரட்டு, மக்காவை, அது மாதிரி சல்ஃபர் காக்டை இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக நம்ம வெளியேருந்து தான் எடுத்து தர மாதிரி இருக்கும். மற்றபடி நம்ம கிட்ட இருந்து நம்ம ஃபார்ம்ல இருந்து ப்ரீட் பண்ணி சேல் பண்றதுன்னு பார்த்தா உங்களுக்கு லாரி கிட் வரைக்கும் நம்ம ப்ரீட் பண்றோம். லாரி கிட் வரைக்கும் நம்ம ப்ரீட் பண்ணியே கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஹேண்ட் ஃபோர் சிக் வரைக்குமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகணும், அதனால தான். இந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லா வகையான பேர்ட்ஸுமே கிடைக்கும். பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் மாறும். உங்களுக்கு என்னென்ன பேர்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் மாறும். இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 4000 வருவாங்க. இது ப்ளூ கண்ணூர். இதே உங்களுக்கு பைனாப்பிள் கண்ணூர்னா உங்களுக்கு வந்து 3500 வரும், ஃபுல்லி டேம்டு. ஹேண்ட் ஃபீடிங் சிக்லாம் உங்களுக்கு 1500க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்மால் கண்ணூரே 1500 ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு கொடுக்குறோம். பைனாப்பிள் ப்ளூ கண்ணூர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 கொடுத்துருக்கோம் ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு. இந்த மாதிரி ஃபுல்லி டேம்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 வந்துடும். அதே மாதிரி நம்ம கிட்ட பேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஃபிஷ்ஷஸும் இருக்கு நம்ம கிட்ட எப்பவுமே. ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்கு, உள்ள வச்சிடலாம், கொடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் நம்மள வீடியோ எடுக்க விட மாட்டாங்க அப்புறம். ப்ரோ ஆம்ஸ்டர்ஸ் வெரைட்டில என்னென்ன ப்ரோ வச்சிருக்கீங்க? ஐயா நம்ம கிட்ட வந்து சிரியன் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் இருக்கு, அது ஜெர்பல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வந்து ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இங்கேயே ப்ரீட், நம்ம ஷாப்லேயே கூட ப்ரீடிங் செட்டப்ஸ் இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து குட்டிங்க இவங்க எல்லாமே காலையில தூக்கத்துல இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து குட்டிங்க ப்ரோ. கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஒரு 30-40 பீஸ் இருக்கும். இது சேல் இருக்கா ப்ரோ? ஆமா, இவங்க எல்லாமே சேலுக்கு தான் இருக்காங்க. ஃபுல்லி டேம்டு தான் இவங்களும். நீங்க கையில எடுத்துலாம். இதுல ரொம்ப இஷ்யூ, ரொம்ப நம்ம ஃபார்ம்ல யூனிக்கா இருக்கிறது என்னன்னா இந்த ஷார்ட் ஹேர். இதுல ஷார்ட் ஹேர் இருக்கும். உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறேன் பாருங்க. இது ஷார்ட் ஹேர், இது ஷார்ட் ஹேர். இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாங் ஹேர். இப்ப இவங்க எல்லாம் வந்து லாங் ஹேர், பஃபியா இருப்பாங்க. இதுதான் டிஃபரன்ஸ் ஷார்ட் ஹேருக்கும் இதுக்கும். இது ரொம்ப ரேர் இந்த ஷார்ட் ஹேர்ன்றது. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஃபியா, நல்ல பஃபியா இருக்கும். இந்த மாதிரி ஆம்ஸ்டர்ஸும் நம்ம கிட்ட வந்து எப்பவுமே கிடைக்கும். இஷ்யூ இல்லை. வந்து பாத்தீங்கன்னா ஜெர்பல் இருக்கு ப்ரோ. ஓகே. இவங்கெல்லாம் வந்து
ஆக்சுவலா இப்போ நம்ம ஃபார்ம்ல பிறந்த குட்டிங்க ம். இது ரொம்ப ரொம்ப ரேரா தான் ப்ரோ ப்ரீட் ஆகும் ஓ ஜெர்பலை பொறுத்த வரைக்கும். பட் ஆனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இதெல்லாம் ரொம்ப யூனிக்கான கலரு. இந்த மாதிரி பிளாக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவெல்லாம் பார்த்தா பார்க்க அணில் மாதிரியே இருப்பாங்க. ஆமா. இவெல்லாம் அதே மாதிரி இன்னும் ஆஷ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது ரெட் ஐல வர யூனிக்கான பிரீட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து எப்பவுமே நம்ம கிட்ட கிடைக்கும். ஆக்சுவலா இவங்கெல்லாம் குட்டி தான். அடல்ட் பார்க்கும்போது இன்னும் பெருசாவே இருப்பாங்க இவங்கெல்லாம். நல்ல ஒரு யூனிக்கான பெட்டும் கூட. கிளைடர் வளர்க்க முடியலன்னு நினைக்கிறவங்க இதை வளர்க்கலாம். இன்னும் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லாவே காட்டணும்னா இப்போ நம்ம ஷாப்லயே வந்து ப்ரீட் ஆயிருக்கு. இது எந்த அளவுக்கு நாங்க வந்து ப்ரீட் குவாலிட்டி வைஸ் காட்டுறோம்னா அதை பாருங்க. முயல் குட்டி மாதிரி இருக்கும். இது இப்ப ப்ரீட் ஆயிருக்காங்க இவங்கெல்லாம். இது மதரு, இது சிக்ஸ் பேபிஸ். இப்ப வந்து ரீசெண்டான ஒரு அதிகபட்சமா ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் இவங்க பர்த் ஆகி. இந்த குட்டிஸுமே சேல்ஸ் தான் ப்ரோ. இல்ல இதெல்லாம் வந்து மதர் ஃபீட்லாம் முடிஞ்சு இந்த ஸ்டேஜுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க இல்லையா, ஆமா. அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது தான் நம்ம கொடுப்போம். இவ்வளோண்டு கிட்டன்ஸ் எல்லாம் கொடுக்கு, இவ்வளோண்டு குட்டி எல்லாம் நம்ம கொடுக்கறது இல்ல. ஓகே ஓகே. ஆக்சுவலா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரெட் ஐ நல்லா ஓடிக்கிட்டே இருப்பாங்க சார். முயல் மாதிரியே இருக்கும் பார்க்க குட்டியில. இன்னும் குட்டி காட்டுறான் பாருங்க. டே பை டே டே ஓல்ட் சிக்ஸ். இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் வீக் சிக்ஸா இருக்கும். ஆக்சுவலா எல்லாம் வந்து என்னென்னவோ போட்டிருக்காங்க நிறைய ப்ரீடர்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வைக்கோல் தான் யூஸ் பண்றோம். ஆக்சுவலா வைக்கோல் தான் வந்து நேச்சுரல் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டா இருந்தாலும் சரி, கூலிங்கா இருந்தாலும் சரி, ஈஸியா கொடுக்கறதுக்கு. அதனால தான் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹாம்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரீடிங் செட்டப் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அது ஒரு கேஜ் மாதிரி, அதுக்குள்ள ஒரு வீடு மாதிரி அதுவே பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்ப அதோட குட்டிலாம் அந்த இருக்கு பாருங்க. இப்போ ரீசெண்டா 1 வீக் முன்னாடி போட்டிருக்கு. மதர் ஃபீட்ல தான் இருக்கு போல. இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிறந்திருக்க குட்டிங்க ப்ரோ. ஜஸ்ட் 1 வீக் ஆகுது. 1 வீக் கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு. எப்பவுமே இந்த மாதிரி ரெட் ஐ யூனிக்கான பிரீட் போடும்போது உங்களுக்கு குட்டி கம்மியா தான் வரும். ஆக்சுவலா இது நம்ம கடையிலேயே பிறந்து நம்ம கடையிலேயே குட்டி போட்டிருக்கு. ஓ உங்க கடையோட குட்டி அதுவே பிரீட் ஆகி குட்டி போட்டு. ஆமா, அதே மாதிரி இந்த டைம்ல கொஞ்சம் அக்ரெசிவா இருப்பாங்க. தொடும்போது பார்த்து தொடணும். கஸ்டமர் எழுதிட்டு நம்ம வளர்க்கறது தானே, நம்ம குட்டி தானேன்னு தொடக்கூடாது. அவங்க குட்டி போட்டிருக்கும் போது கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருக்கும். சரிங்களா? அதனால அதை கொஞ்சம் பார்த்து தொடணும். இந்த மாதிரி நம்ம கிட்ட எப்பவுமே வந்து ஆம்ஸ்டர்ஸும் வந்து கிடைக்கும். ப்ரோ நிலா எப்பயும் வெளியவே இருக்கு. இந்த ஆம்ஸ்டர்ஸ் எதுவும் பண்ண மாட்டாளா? ஆக்சுவலா இவ வந்து யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. கடையோட குயினே இவதான். அதனால இவளை வந்து ரொம்ப ஃப்ரீ பேர்டு. ரெண்டாவது எல்லா பெட்டு கூடயும் வந்து ஜோயிலா இருப்பா. அதனால உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, உங்ககிட்ட கூட பயப்படாம வீடியோ உட்காந்துட்டு இருக்கா பாருங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஷாப் ஃபுல்லா ரொம்ப ஃப்ரீயா சுத்துற ஒரே ஆள் நம்ம நிலா மட்டும் தான் வந்திருக்கு. ஆமா, நிலா அவளுக்கு எப்பயுமே வந்து கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் ட்ரெடிஷனல் லாங்கர். நல்லா குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருப்பான். நல்ல ஒரு யூனிக்கான பிரீடும் கூட. ரொம்ப இயர் ஷார்ப் லாங் கேட்டா வரும். ரொம்ப லாங் லென்த்தி கேட்டா இருக்கும். அப்ப இவர் வந்து பியூர் பர்ஷியன். மற்ற இவர் வந்து பாத்தீங்கன்னா அதேதான், ட்ரெடிஷனல் லாங்கர் தான். கொஞ்சம் பான் கலரு. இவரும் ஜிஞ்சரு, இது ஒயிட். அது லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பர்ஷியன். அதெல்லாம் ஃபுல்லா ஏர் மட்டும்தான் இருக்கு. கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டு, ஆஷு. எப்பவுமே நான் வந்து ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 15K கிட்டன்ஸ் அதுக்கு மேல வந்து நம்ம ஷாப்ல வைக்க மாட்டோம். ஏன் வைக்க மாட்டோம்னா, இதுக்கு மேல ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ண முடியாது.
ரெண்டாவது வந்து இப்போ 9 கேட்ஸ் தான் இருக்காங்க, 9 கிட்டன்ஸ் தான் இருக்கு. எல்லாமே வந்து ஏன் அப்படி ஒரே இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுன்னா, அவங்களுக்கே வந்து ஏர் சர்க்குலேஷன்ஸ், அடுத்தது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. இப்போ இண்டிவிஜுவல் கேஜ்ல மெயின்டைன் பண்ணும்போது அவங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும், எந்த அடியும் படாது, ஃபுட் எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு தெரியும், என்ன மாதிரிலாம் இருக்குன்னு தெரியும், எவ்வளோ தண்ணி குடிக்குதுன்னு தெரியும், எவ்வளோ ஃபுட் எடுத்துக்குதுன்னு தெரியும். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு செக் ஷீட் போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம 40 கிராம்ஸ் வச்சோம், அதில் 30 கிராம்ஸ் தான் சாப்பிட்ருக்கு அப்படின்னும் போது நான் சொல்றது இதெல்லாம் வந்து ஷாப்புக்காக சொல்றது. ஆனால் நீங்கள் வீட்டில் வளர்க்குறோம் கேஜில் போட்டு வளர்க்குற மாதிரி தான் நம்ம கிட்ட வாங்க வராதீங்க. கேஜில் போட்டு வளர்க்கவே கூடாது. இப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்து ஷாப்க்காக வச்சிருக்கோம். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நைட் மட்டும்தான் வந்து கேஜில் இருப்பாங்க. மற்ற நேரம் எல்லாமே ஃப்ரீயாக தான் சுற்றுவாங்க. நிலா எப்படியோ அதே மாதிரி தான் எல்லாமே. ப்ரோ நீங்க இப்ப கேஜ்ல தானே வச்சிருக்கீங்க, உங்களுக்கு அந்த இஷ்யூ வராதா? ஆக்சுவலா நம்ம கேஜ்ல வச்சிருக்க கிட்டன் எல்லாமே ப்ராப்பர் டிவார்மிங் பண்ணிருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 60 டேஸ் மதர் மில்க்ல இருந்த கிட்டன், அதனால இம்யூனிட்டி வைஸ் நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் இண்டிவிஜுவல் கேஜ்ல வச்சிருக்கேன்னா, அவங்களோட க்ரோத் ஹெல்த் வைஸ் ஃபுட் எடுக்கிறதா இருக்கட்டும், மோஷன் போறதா இருக்கட்டும், அவங்களோட சிம்டம்ஸ், இந்த மாதிரி அவங்களோட ஹேபிட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இண்டிவிஜுவல் கேஜ்ல வச்சு மெயின்டைன் பண்றோம். இப்போ இந்த நான் ஓவரால் ஒரே இடத்துல வச்சிருந்தேன்னா, இப்போ ஷாப்ல கூட சரி, ஃபார்ம்ல ஓவரால் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நாங்க ஏன் இந்த மாதிரி வச்சிருக்கோம்னா, இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க போறோம். அங்க போய் ஃபுட் எடுக்காம இருக்கக்கூடாது. அங்க போய் மோஷன்ல வந்து லூஸ் மோஷன் ஆகக்கூடாது. அங்க போய் பார்ட்டி ட்ரெயின்டு, அதாவது நம்ம கேரண்டியே வந்து நம்ம ஃபார்மை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்குறோம்னா, மோஷன் யூரின் வீட்ல போகாது, ஸ்டாண்ட்ல மட்டும் தான் போகும். அப்படி வீட்ல போச்சுன்னா ரிட்டர்ன் எடுத்துக்கிறோன்றோம். அவங்களுக்கு நம்ம ப்ராப்பரா பார்ட்டி ட்ரெயின் பண்ணி கொடுக்கணும். மத்தவங்கள மாதிரி சொன்னதோட மட்டும் இருக்கக்கூடாது நம்மளும். ஏன்னா மத்த இடத்துல இப்ப சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் தானே சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? அதுக்கு தான் சொல்றேன். மத்த இடத்துல சொல்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ப்ராப்பரா பார்ட்டி ட்ரெயின் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம கேஜ்ல வச்சு மெயின்டைன் பண்றோம். ஃபுட் சாப்பிட்டுச்சுன்னு எனக்கு தெரியும். அது எந்த மாதிரி மோஷன் போகுதுன்னு தெரியும். 2வது இந்த கேட்டுக்கு டிவார்மிங் பண்ணியிருக்கோம், இந்த கேட்டுக்கு டிவார்மிங் பண்ணலன்றது தெரியும். ஒரே கலர்ஸ் இருந்தா கன்ஃபியூஸ் ஆகலாம். ஒரே கேட்டுக்கு நீங்க 2 வாட்டி டிவார்மிங் பண்ணிடலாம். இல்ல ஒரே கேட்டுக்கு 2 வாட்டி வேக்சினேஷன் போட்டுறலாம். அதனால இண்டிவிஜுவலா இருக்கும்போது செக் ஷீட் வச்சிருக்கோம். ஒரு இண்டிவிஜுவல் கேஜுக்கும் செக் ஷீட் இருக்கு. அந்த ஷீட்டை வச்சு நாங்க வந்து கேட்டோட குரோத் அண்ட் இதுல நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இவன்லாம் வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ப்ராப்பரா வச்சு மெயின்டைன் பண்றதுனால இவன் இவ்வளோ பொசிஷன் இவ்வளோ ஃபுட் எடுக்கலாம். இப்போ நான் கஸ்டமர் சைஸ் சொல்லுவேன். இந்த கிட்டன் வந்து டேக்கு வந்து 80 கிராம்ஸ் சாப்பிடுது. இந்த கிட்டன் வந்து டேக்கு வந்து 50 கிராம்ஸ் தான் சாப்பிடும். சில கிட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா சாப்பிடலாம், 150 கிராம்ஸ் சாப்பிடலாம். அப்படி நம்ம இண்டிவிஜுவலா மெயின்டைன் பண்ணும்போது செக் ஷீட்ல இருக்கும். இந்த கிட்டன் வந்து நம்ம இவ்வளோ ஃபுட் எடுத்துக்கலாம், அதுக்கு நம்ம இவ்வளோ ஃபுட் தரணும். அந்த மாதிரி இருக்கறனால நம்ம இப்படி மெயின்டைன் பண்றோம் ப்ரோ. இதுதான் நம்ம கேஜ்ல வச்சு மெயின்டைன் பண்றது. கேஜ்ல வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடாது. இண்டிவிஜுவலா ஒரு கேட் வளர்க்கும் போது அவங்களுக்கு தெரியும் கஸ்டமர்ஸ்க்கு. இவ்வளவு ஃபுட் வச்சிருக்கோன்றது ஒரு இது இருக்கும். நம்ம இவ்வளவு கேட் வச்சிருக்கனால நம்மளால வந்து கரெக்டா பண்ண முடியாது. இவ்வளவு கேட் இந்த கேட் இவ்வளவு சாப்பிட்டுச்சா இல்லையான்னு பார்க்க முடியாது. அதனால இண்டிவிஜுவல் ஃபுட் வைக்கும்போது உங்களுக்கு தெரியும் சாப்பிட்டுச்சா இல்லையான்றது. அதுக்காக தான் நம்ம கேஜ்ல வச்சிருக்கோம். ப்ரோ என்னென்ன காம்போ வச்சிருக்கீங்க நம்ம ஷாப்ல? பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ் காம்போன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பேர் லவ் பேர்ட்ஸு, ஒரு சைட் டோர் கேஜ் 2.5 சைட் டோர் கேஜ் வித் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேஜ்லேயே எல்லாமே வந்துடும். ஃபுட் பவுலு அண்ட் வாட்டர் பவுலு, ஸ்டிக் எல்லாமே வந்துடும். இதெல்லாம் ஒரு காம்போவாக கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. அந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து 1500 1700க்குள்ள முடிஞ்சிடும் அந்த காம்போ. அதாவது பீட்டால வந்து எப்பவுமே நம்ம பசங்க எல்லாருமே கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் பாய்ஸ், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிற செஸ் பாய்ஸ், இவனுங்கெல்லாம் நம்ம கிட்ட வந்து கேட்கறது பீட்டா தான். பீட்டாவை வந்து நம்ம காம்போவாக கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. பீட்டா காம்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்டு பீட்டா ஃபுட்டு, ஒரு 6 இன்ச் பவுலு, அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுற எனி பீட்டாஸ், எந்த பீட்டாஸ் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஒரு ட்ரை வார்ம்ஸ் ஒரு பாக்கெட்டு. இது வந்து பார்க்கும்போது இந்த காம்போ வந்து உங்களுக்கு வந்து 250க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. 250க்கு இந்த காம்போ கொடுத்துட்டு இருக்கோம். காம்போ வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் எப்போ வந்தாலும் கிடைக்கும், ஒன்றும் இஷ்யூ கிடையாது காம்போ. பட் பீடாஸ் வந்து கலெக்ஷன்ஸ் கிடைக்குமான்றது டவுட். கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பீடாஸ் நிறைய சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. மேக்ஸிமம் வந்து பீடாஸ்லாம் வேணுன்றவங்க வந்து சண்டே வர்றதோட வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா அப்பதான் நிறைய பார்க்க முடியும் உங்களால. சண்டேவும் நம்ம ஷாப் வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம மார்க்கெட்ல நம்மளோட ஷாப் இருக்கறனால
நம்மளோட சென்னை செக்ஷன் பெட் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சண்டே 4 to 9 o'clock தான் ஓப்பன்ல இருக்கும். ஈவினிங் மட்டும் தான் ஓப்பன், சண்டே மட்டும். அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிட்டன் காம்போ ப்ரோ. நம்ம கிட்ட கேட் வாங்குறவங்களுக்கு இந்த காம்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 1005க்கு இந்த காம்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அரௌண்ட் இந்த காம்போ நீங்க வெளிய வாங்குனீங்கன்னா 1800லேருந்து 2300 வரைக்கும் வரும். அது உங்களோட லொகேஷன் பை பிரைஸ் டிஃபரன்ஸ் ஆகுது. ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் சொல்றது தான். இப்போ நீங்க ஈசிஆர்ல வாங்கினீங்கன்னா ஒரு ரேட் வரும், அண்ணா நகர்ல வாங்கினீங்கன்னா ஒரு ரேட் வரும், பெசன் நகர்ல வாங்கினீங்கன்னா ஒரு ரேட் வரும். அதை வந்து ஏரியா வைஸ் உங்களுக்கு ரேட் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த காம்போ வந்து ஒரு கிட்டன் வளர்க்க இந்த காம்போ போதும் ப்ரோ. இது இருந்தாலே போதும், நீங்க ஒரு கிட்டனை கம்ஃபர்டபுளா வளர்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போனோடனே ஃபுட்டு வந்து எடுக்க மாட்டாங்க, ட்ரை ஃபுட்டு. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவி கொடுக்குறோம். மியோல டியூனா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? நம்ம கேட்டுக்கு என்ன கொடுக்குறோமோ அதான் நாங்கள் உங்களுக்கு சஜஷன் பண்ணுவோம். ஒரு கிரேவி பேக்கெட் வந்துடும் ப்ரோ. அதுக்கப்புறம் மியோ ஃபர்ஷியன் ஃபுட்டு பேக்கெட் 1 kg பேக்கெட். இதுதான் நம்ம வந்து மெயின்டைன் பண்றோம். இதுல தான் உங்களுக்கு ஆன்டி ஹேர் ஃபால் மெடிசன் மிக்ஸ் பண்ணி வரனால உங்க கேட்டுக்கு ஹேர் ஃபால் ஆகாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதான் யூஸ் பண்றோம். இதை தான் நீங்களும் கொடுக்கணும். மாத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். அதனால வந்து மியோ ஃபர்ஷியன் ஃபுட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிட்டர் சாண்ட் டீலைட் யூஸ் பண்றோம் நாங்க. டீலைட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு. மற்றபடி எனக்கு மற்றவங்க எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. பட் எனக்கு யூஸ் பண்ண நல்லா இருக்கு. என் ஃபார்முக்கு நான் இதை யூஸ் பண்றேன். டீலைட் 5 kg சாண்ட் இது வந்துடும் அந்த காம்போல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேட் நல்லா பிளேஃபுல்லா விளையாடுறதுக்கு ஒரு டாய்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? இது வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கோம் வந்துடும் ப்ரோ. அதுவும் ப்ரெஸ்ஸிங் கோம் வந்துடும். உங்களுக்கு வாரிட்டு நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபுல்லா ரிமூவ் ஆயிடும். ப்ளஸ் வந்து இது நல்லாவே இருக்கு யூஸ் பண்றதுக்கு. இந்த கோம் வந்து வந்துடும் ப்ரோ. இது இல்லாம ஒரு லிட்டர் பாக்ஸ் வித் ஸ்கூப்பர், இது ரெண்டுமே வந்துடும் ப்ரோ. பாத்ரூம் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்கூப்பர், அது பாத்ரூம் போறதுக்கு ஒரு பாக்ஸ், லிட்டர் பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டெப்த் அதிகமா இருக்கனால உங்களுக்கு சாண்ட் வந்து வெளியவும் கொட்டாது. பிளஸ் வந்து உள்ளேயே வந்து கேட்டும் கம்ஃபர்டபுளா மோஷன் அண்ட் பாத்ரூம் போறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் ப்ரோ. அதனால இந்த காம்போ வந்துடும். ஓகேங்களா? இதெல்லாம உங்களுக்கு ஃபுட் பவுலு நிறைய இருக்கு. நம்ம கேட் அக்சசரிஸ்லாம் நிறைய இருக்கு. ஹேர் ரிமூவர், ரோலர் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டன் டாய்ஸ் இருக்கு. நிறைய இருக்கு ப்ரோ. அதில் வேணும்னா நீங்க இண்டிவிஜுவலா பே பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நான் உங்களுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணி தரமோ அதை நான் பண்ணி கொடுத்துருவேன். நீங்க கவலையே பட தேவையில்ல. இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட வேணும்னா கிட்டன் காம்போ, கிட்டன்ஸ் அண்ட் டேர்ம்டு பேர்ட்ஸ் அண்ட் ரோடன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டர்ஸ், சுகர் லேடர்ஸ், இந்த மாதிரி இருக்க பெட்ஸ், ஃபிஷ், இந்த மாதிரி எது வேணும்னாலும் நம்ம சென்னை 61 பெட்ஸ்ல வந்து வாங்கிக்கலாம். கொஞ்சம் நேரில் விசிட் பண்ணி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன் சொல்றேன்னா நீங்க கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த மாதிரிலாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால இந்த மாதிரி இருக்க வேணுன்றவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம காண்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9566179201 சென்னை 61 பெட்ஸ், நங்கநல்லூர்.